சூர்யாவ முன்னணி நடிகரா மாத்துறதுக்கு சிவகுமார விட அதிகமா வேலை பார்த்த இயக்குனர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாலா. சேது படத்தின் மூலமா டைரக்டரா அறிமுகமான பாலா சிறந்த இயக்குனர், சிறந்த திரைப்படம் அப்படின்னு தேசிய விருதுகளை வாங்கி குவிக்கிற அளவுக்கு முதல் படத்திலேயே முரட்டு சம்பவம் பண்ணாரு. அதுக்கப்புறமா இவரோட ரெண்டாவது படம் தான் நந்தா. நந்தா படத்துல சூர்யாவுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்திருப்பாரு. அந்த டைம்ல சூர்யா பயங்கரமா அடி வாங்கிட்டு இருந்தாரு. அது வரைக்குமே சூர்யாக்கு நடிக்க தெரியாது, சூர்யாக்கு ஆட தெரியாது, ஏன் அவருக்கு ஸ்கிரீன்ல நடக்க கூட தெரியாது அப்படின்னு சூர்யாவை பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருந்த காலம் அது. ஆனா நந்தா படத்துக்கு அப்புறமா சூர்யாவோட கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்பட்டுச்சு. அந்த பெருமை பாலாக்கு தான் சேரும். இது மட்டும் இல்ல, இவரோட நடிப்பை பார்த்த பாலா அதுக்கப்புறமா டைரக்ட் பண்ண பிதாமகன் படத்துலயும் சூர்யாவுக்கு ஒரு தரமான கேரக்டர் கொடுத்திருப்பாரு. சூர்யாவால மாஸ் பண்ணவும் முடியும், நம்மள சிரிக்க வைக்கவும் முடியும் அப்படின்றத அந்த படம் நிரூபிச்சு காமிச்சிருக்கோம். இந்த ரெண்டு படங்கள் மூலமா சூர்யாவுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலா இருந்ததே பாலா தான். அதுக்கப்புறமா தான் பல வெற்றி படங்களையே கொடுக்க ஆரம்பிச்சாரு சூர்யா. இன்னைக்கு முன்னணி நடிகரா இருக்காரு அப்படின்னா அதுல மிகப்பெரிய பங்கு பாலாக்கு இருக்கு. இருந்தாலுமே பாலா டைரக்ட் பண்ண வணங்கான் படத்துல ஷூட்டிங் வரைக்கும் வந்துகிட்டு சூர்யா இந்த படத்துல இருந்து விலகினாரு. அதுக்கப்புறமா தான் அருண் விஜய் கையில படம் போச்சு. இருந்தாலுமே படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எந்த ஒரு ஸ்டேஜ்லயும் இன்டர்வியூலையும் பாலாவும் சரி சூர்யாவும் சரி ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசினதே கிடையாது. அண்ணன் தம்பியா இன்னைக்கும் பழகிட்டு இருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கௌதம் மேனன். சூர்யாவை ஆரம்பத்துல கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஹீரோவா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்க ஆரம்பிச்சாங்க. சரி, கமர்ஷியல் படங்கள் பண்றாரு, ஒரு மாஸ் ஹீரோவாவும் அப்பப்போ வலம் வந்துட்டு இருக்காரு, ஓகே தான். ஆனா ஒரு சூர்யாவை ரொமான்டிக் ஹீரோவா மாத்தின பெருமை என்னைக்குமே கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு தான் உண்டு. கௌதம் எத்தனையோ படங்களை டைரக்ட் பண்ணியிருந்தாலும் காக்க காக்க மற்றும் வாரணம் ஆயிரம் தான் அவரோட டைரக்ஷன்லயே நிறைய பேரால மறக்க முடியாத படமா இருக்கும். அதுக்கு மிக முக்கிய காரணம் சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த ரெண்டு படத்துலயுமே சூர்யா சும்மா மிரட்டி விட்டுருப்பாரு. காக்க காக்க வாரணம் ஆயிரம் இந்த ரெண்டு படமுமே சூர்யாவை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கேவி ஆனந்த். பல படங்கள் மூலமா ஒளிப்பதிவாளரா வேலை பார்த்துட்டு இருந்த இவர் கனா கண்டேன் அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு டைரக்டராகவும் நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு. இவர் இதுவரைக்கும் சூர்யாக்கு அயன், மாற்றான், காப்பான் அப்படின்னு 3 படங்கள் கொடுத்திருக்காரு. மூணுமே வித்தியாசமான ஜானர்ல இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 படமுமே சூர்யாவோட கெரியர்ல மறக்க முடியாத படம் தான். காப்பான் வேணா பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம். மாற்றான் படம் பாக்ஸ் ஆபீஸ்ல தான் ஹிட் ஆக தவறிடுச்சு. ஆனா அந்த படத்தோட கான்செப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அயன் படத்தை குறைய சொல்ல முடியாது. இன்னைக்கு மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல நான் அடிச்சு சொல்லுவேன், அயன் மாதிரி ஒரு தரமான படத்தை இனி நம்ம தமிழ் சினிமாவுல எந்த ஒரு டைரக்டராலையும் எடுக்க முடியாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹரி. ஆக்ஷன் படம் அப்படின்னாலே ஹரி தான். இன்னைக்கு வரைக்குமே யங்ஸ்டர்ஸ்ல நிறைய பேருக்கு ஃபேவரட்டான டைரக்டர் அப்படின்னா ஹரியா தான் இருப்பாரு. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கமர்ஷியல் படங்கள் எடுக்கிறதுல கை தேர்ந்தவர்னு நான் சொல்லுவேன். சூர்யாவுக்கு 6, வேல், சிங்கம் 1, 2, 3 அப்படின்னு தரமான படங்களை ஹரி கொடுத்திருக்காரு. சூர்யாவை ஒரு அதிரடி ஹீரோவா மாத்தினதும் இவர் தான். 6 படம்லாம் நம்மளால மறக்கவே முடியாது. எத்தனை வாட்டி வேணாலும் ரீவாட்ச் போடலாம், போரே அடிக்காது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஏஆர் முருகதாஸ். கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி உடம்ப வருத்திக்கிட்டு நடிக்கிறதுல விரல் விட்டு என்ற அளவுக்கு மட்டும்தான் நடிகர்கள் இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல சூர்யாவை சேர்த்த பெருமை ஏஆர் முருகதாஸ்க்கு உண்டு. அந்த அளவுக்கு இந்த படம் வேற லெவலா இருக்கும். அந்த டைம்ல ஏஆர் முருகதாஸ்க்கும் சரி சூர்யாவுக்கும் சரி தங்களோட கெரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் கஜினி. கஜினி படத்தை வச்சுதான் சூர்யாவுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. ஏஆர் முருகதாஸ் ஒரு மிகப்பெரிய டைரக்டரா மாறினாரு. இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் எப்படா இன்னொரு படம் பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் ஏஆர் முருகதாஸ் சூர்யாவை வச்சு 7ஆம் அறிவு படத்தை எடுத்தாரு. அந்த படத்துல போதி தர்மன் கேரக்டரை சூர்யா அவ்வளவு ஆப்டா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.